லைவ் தமிழ் செய்திகள். திவினஸ் தனது குரலில் பாடி ரசிகர்களுக்கு அந்த ரசனையை தெரிவிக்க விட்டிருக்கின்றார். அது அந்த சிறுவனின் குரல் பலரையும் ஆச்சரியப்பட வைத்திருக்கின்றது. எஸ்பி பாலசுப்ரமணியன் டிஎம்எஸ் குரலுக்கு இணையாக அவர் பாடி வருவது பலரையும் மகிழ்வித்திருக்கின்றது. அவருக்கு இருக்கின்ற ஆற்றலும் அவரின் திறமையும் பலராலும் பாராட்டப்படுகின்றது. நாளுக்கு நாள் அவர் தனது திறமையை மேடையேற்றி அலங்கரித்து பலருக்கும் அதை ஒரு ரசிக்கக்கூடிய பாடலாக மாற்றி பாடி வருகின்றார். சிறுகுரலில் அந்த பாடலை கேட்கும் பொழுது யாராலும் ரசிக்க முடியாமல் இருக்க முடியாது என்பதுவே அதன் உண்மைத்தன்மையாகும். திவினஸை பொறுத்தவரையில் தனது இளமை கல்வியை படிப்பதற்கு கூட அவரால் வசதி இருக்கவில்லை என்பதும் அங்கு குறிப்பிடத்தக்கதாகும். சிறுவர்களாக சேர்ந்து அவருக்கு தொலைக்காட்சி வாங்கி கொடுத்து அந்த தொலைக்காட்சியில் அவரின் நிகழ்வை பார்ப்பதற்கு அந்த சிறுவர்கள் செய்திருந்த உதவியை யாராலும் மறக்க முடியாது. மனிதநேயமும் அவர்களுக்கு இருக்கின்ற அன்பும் அங்கு வெளிக்காட்டப்பட்டிருக்கின்றது. திவினஸை பொறுத்தவரையில் பலரும் அவருக்கு உதவி வருகின்றார்கள். கல்வியாக இருந்தாலும் அவருடைய வாழ்க்கை நடைமுறையாக இருந்தாலும் ஏன் அவருக்கு என்ன உதவிகள் எல்லாம் வேணுமோ நல்மனம் உடைத்தவர்கள் உதவி வருவது பலராலும் பாராட்டப்படுகின்றது. ஏழைகளுக்கு உதவும் கரங்கள் என்றும் இருக்கும் வரை அவர்களுடைய முன்னேற்றத்திற்கு காலம் கனிந்து வருவதாகவும் அவர்களை முன்னேற்றுவதற்கான வாய்ப்புகள் இந்த மேடைகளில் அமைத்து கொடுக்கப்படுவதாகவும் சரிகமப நிகழ்ச்சி அதற்கு நல்லோர் எடுத்துக்காட்டாகவும் இருப்பதாக கூறப்படுகின்றது. உலகளாவிய ரீதியில் இந்த நிகழ்ச்சி கிடைக்கப் பெறுகின்ற வரவேற்புகள் இந்த மழலைகளின் குரலில் இருந்து வருகின்ற இனிமையான பாடலுக்கு கிடைத்த அங்கீகாரம் என்று கூற வேண்டும். எதிர்காலம் சிறந்து விளங்க இவருடைய பாடல்கள் வெற்றி பெற வேண்டும் என்றும் இறுதிப் போட்டிகள் அவர்களுக்கு சாதகமாக அமைய வேண்டும் என்றும் லைவ் தமிழ் செய்திகள் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றன.